ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி கருவாடு தொக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே வாழை கருவாடு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முதல்ல கருவாடை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். கருவாடும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு அதே எண்ணெயிலே கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி கருவாடுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நான் புளியை எடுத்து நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். புளியோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவிக்கலாம். தூவி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ மூடியை போட்டு மூடி அடுப்பை 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.